Hello friends, welcome back to AG Vlogs. Okay friends, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா நான் வந்து இப்போ சர்ப்ரைஸா சென்னைக்கு போக போறேன் ஃப்ரெண்ட்ஸ். சத்தியமா உங்களுக்கு யாருக்கும் தெரியாது நான் வந்து இப்போ சென்னைக்கு வர போறேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது. நானே இப்போ தான் டிசைட் பண்ணேன். ஸோ இன்னைக்கு வந்து ஃப்ரைடே, எனக்கு வந்து வீக் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எனக்கு வந்து எவ்ரி மந்த் வீக் ஆஃப் சேஞ்ச் ஆகிறதுனால எனக்கு இந்த மந்த் வந்து ஃப்ரைடே சாட்டர்டே வீக் ஆஃப். பட் சண்டேஸ் நான் வேலை பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து ஃப்ரைடே சரி ஏன்ச்சு யோசனை பண்ணி பார்த்தேன். சரி பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லையே, ரெஸ்ட்டு எவ்வளோ நேரம் தான் ரெஸ்ட் எடுக்கிறது. சரி ஓகே போய் ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்போம். ஏன்னா நம்ம சென்னைக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு, மாதக்கணக்கில் ஆயிடுச்சு. நான் அந்த பக்கம் போவே இல்லை ரொம்ப நாளாக. ஏன்னா நிறைய வேலைங்கள் இருந்துச்சு, லீவுங்க இல்லை. போகலான்னு பார்க்கும்போது எதுனா ஒரு வேலை வந்து நினச்சி எனக்கு, அதனால் என்னால் போக முடியல. ஸோ இப்போ வந்து ஃபைனலாக நான் வந்து சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ டைம் என்ன ஆகுதுன்னா 11 o'clock ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் எப்படி போக போகிறேன்னா பைக்கில் தான் ஃப்ரெண்ட்ஸ் போக போகிறேன், காரில் போகல. தெரியும் நிறைய பேர் வந்து பைக்கில் ப்ரோ போகிறீங்க காரில் போயிருக்கலாம், இல்லை சேஃப்டி அதெல்லாம் ஓகே தான், நான் ஐ அக்செப்ட். பட் நான் இப்போ சென்னைக்கு போகலன்னா நான் வேற எங்கன்னா போயிருக்கலாம் தான் என் பிளான். பைக் ரைடு போகலான்னு தான் என்னோடய பிளான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எங்கேயோ போகிறது நம்ம சென்னைக்கே போகக்கூடாது, அட்லீஸ்ட் போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம்ல. மோனாக்கிட்ட ப்ளஸ்ஸு மௌலிகோ லீவாக ஒரு மாதம். சரி கொஞ்சம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்படியே மாமா அத்தைலாம் அங்கே இருக்கிறாங்க. ரொம்ப நாள் ஆச்சு வீட்டுக்கு போய். சரி போகலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணேன். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் பேக் பண்ணல, எல்லாமே பேக் பண்ணிட்டு சேஃப்டி கேர்ஸ் எல்லாம் போட்டுன்னு ப்ராப்பராக சேஃப்டியை ஞாபகம் வச்சுன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் போக போகிறேன். நான் ரேஷ் ட்ரைவ் பண்ண போகிறதில்ல, எதுவுமே பண்ண போகிறதில்ல. நார்மலாக எவ்வளோ முடியுமோ நான் போய் கரெக்டாக ரீச் ஆகிறது தான் என்னோடய கோல் இப்போது. சரி ஃப்ரெண்ட்ஸ், போகிற வழியில் என்னென்ன நடக்குது, எது நடக்குது, அங்கே போய் நான் அவங்களை எப்படி சர்ப்ரைஸ் பண்ணுறோம் எல்லாமே வந்து மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னோடய பேக் லக்கேஜ் எல்லாம் இப்போ தான் ஜஸ்ட்டு பேக் பண்ணி முடித்தேன். எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். குத்து மதிப்பாக எல்லாம் எடுத்து போட்டிருக்கேன். இல்லை என்ன எடுத்து போட்டிருக்கேன் எனக்கு தெரில. என்னோடய பஞ்சி ரோப் எல்லாமே ரெடியாக இருக்குது. அது ஏன்னா பின்னாடி பைக்கு வச்சு கட்டுறதுக்கு இப்போ தான் போய்ட்டு என்கிட்ட இருந்துச்சு. இப்போ ஏதாவது மிஸ் பண்ணிட்டுக்கிறேன், எங்கே இருக்குன்னு தெரில. இப்போ திருப்பி இப்போ வாங்கின்னு வந்தேன் லாஸ்ட் மூமெண்ட்டில். என்னடா இதுன்னு சொல்லிட்டு நான் தேடி அப்புறமா லாஸ்ட்டாக எனக்கு கிடச்சிச்சு. நான் போய் வாங்கின்னு வந்தேன். எல்லாமே பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டைம் வந்து 11:10 கரெக்டாக. இன்னும் ஒரு 10 minutesல கிளம்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னொன்று என்ன விஷயம்னா, மோனா வந்து காலேஜ் போயிட்டுருக்கோம். நான் நேற்றுக்கு சும்மா ஒரு டவுட் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக டவுட் இருக்கு. நான் சும்மா நேற்று கேட்டேன், நீ காலேஜ் போனால் திரும்ப நீக்கு வருவேன், எப்படி வருவேன் அதெல்லாம் நான் கேட்டுருந்தேன். ஏன் நீங்கள் வரீங்களா அப்படின்ச்சு. இல்லை நான் சும்மா கேட்டேன், நான் ஏன் வர போகிறாங்க இப்போ அடிக்கிற வெயிலுக்கு உங்கள் ஊரில் நான் வரமாட்டேன், சும்மா கேட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா, இல்லை எங்கள் வெயிலில் தான் இருக்குது, நீங்கள் வராதிங்க பரவாயில்ல, சும்மா நான் ஹோப் சேர்க்க மாட்டேன், நான் ஹோப் சேர்த்துட்டு அப்புறமா நான் ஏமாந்துட்டா எனக்கு பேஜாராகும், அதனால நான் ஹோப் சேர்க்க மாட்டேன், நீங்கள் அங்கேயே இருங்க வராதிங்க. ஆனால் ஏதோ ஒரு டவுட்டு கண்டிப்பாக மேடம்க்கு இருக்குது. இப்போ காலேஜ் போயிட்டுருக்கு, ஃபோன் பேசினேன் நான், காலேஜில் இருக்கேன்னு சொல்லிச்சு. 1:30 மேடம் வந்துடுவாங்க. வந்துட்டு மேடம் நல்லா ரெஸ்ட் எடுப்பாங்க, எல்லாம் டிவி பார்த்துவாங்க தெரியும். எப்படியோ நான் ரீச் ஆகிறதுக்கு 5 o'clock 6 o'clock ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து புது ரோடு இருக்குது, அந்த ரோட்டில் நான் போகல. நான் வந்து ஆஸ் யூஷுவல் போகிற ரோட்டில் தான் அத்திபேலை, ஹொசூர், ஆம்பூர் அந்த பக்கம் தான் நான் போவேன். ஏன்னா அந்த பக்கம் சேஃப்டி இல்லை. மாமா சொன்னாங்க அந்த பக்கம் இப்போதைக்கு எதுவும் ஓப்பன் ஆகலை, பட் போகுது, மலை மேலெலாம் ஏறி போகுது, காட் செக்ஷன் எல்லாம் வருதுன்னு சொன்னார். அதனால் நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. நம்மளுக்கு ஆஸ் யூஷுவல் ரோடு ஆம்பூர், அந்த ரோட்டில் வந்து கனெக்ட் ஆகி அப்படியே தாம்பரம்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆச்சு. நான் இப்போ போட்டு ஃபஸ்ட்டு லக்கேஜை போய் இன்ஸ்டால் பண்ணுறேன் பைக்கில். வாங்க அப்படியே எப்படி பண்ணுறேன்னு வந்து பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேஸ் எல்லாம் போட்டாச்சு, பைக்கும் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஒன்றும் எடுத்து ஜூம்னு கிளம்ப வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுவுமே இல்லை, எல்லாமே ரெடியாக இருக்குது. ஓகேங்களா, எல்லாம் டைட்டாக போட்டு கட்டி வச்சுருக்கேன். டேடியோ வந்து ஹெல்ப் பண்ணார், போட்டு நல்லா டைட்டாக போட்டு எல்லாம் கண்டு வச்சுக்கிறேன். இப்போ போயிட்டு ஃபியூல் வந்து ஓகே ஆஃப் டேங்க் இருக்குது. இன்னும் கொஞ்சம் இன்னொரு 500 ரூபா கிடச்சோன்னா ஃபுல் டேங்க் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஊரில் கிளைமேட்டு வந்து வேறு லெவல் சூப்பராகுது. வெயிலெல்லாம் எங்கே நாங்கள் வந்து செம்ம வெயில்னு சொன்னாங்க. ஹோப்ஃபுல்லி தீயக்கூடாது, ஏன்னா இது போட்டுங்கிறதுனால உள்ள சஃபகேட்டிங்காக இருக்கும். நல்லபடியாக போய் சேர்ந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நான் வண்டி எடுத்துன்னு கிளம்ப வேண்டியது தான் இப்போ. சரி ரெடி, ஓகே பாய். போய்ட்டு வரேன். உஷாராக போய்ட்டு எல்லோரும் கேட்டேன்னு சொல்லு. பத்திரமா போய்ட்டாங்க, ரீச் ஆகணுன்னு ஃபோன் பண்ணு. ஓகே சரி, பார்த்துங்களா.
மம்மிக்கு சொல்லிடுங்க. மம்மி ஆஃபீஸ் போயிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். டேடி வந்து எனக்கு ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் போவார். சரி ஆஃப்டர்நூன் இல்லைப்பா, மார்னிங் தான். லேட் ஆயிடுச்சு, நைட் லேட் ஆயிடுச்சு வேலை பண்ணிட்டு போகிறதுக்கு. ஸோ இப்போ வீட்டில் பண்ணுறீங்களா? இந்த இப்போ கிளம்புறோம். பாய். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஒரு ஃபஸ்ட்டு பிரேக் எடுத்திருக்கோம். கரெக்டாக இப்போ எங்கே இருக்கிறோம்னா பெங்களூர், கர்நாடகா தமிழ்நாடு பார்டர் கிட்ட இருக்கோம். ஒரு பிரேக்கை போட்டு ஒரு கோக் வாங்கினேன். கோக் வாங்கி குடிச்சிட்டு கிளம்ப போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பி கிளைமேட்டெல்லாம் பயங்கரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நாங்கள் எக்ஸைட் ஆகிறேன். நாங்கள் எப்படி என்ன சொல்ல போகிறாங்க, கண்டிப்பாக திட்டுவாங்க யாரும் பைக்கில் வந்தேன்ட்டுன்னு. பட் பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டுன்னு. சரி ஃப்ரெண்ட்ஸ், எங்கேன்னு கிளம்புறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம செகண்ட் பிரேக் எடுத்திருக்கோம். செம்மையாக போகுது ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவல். நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு பைக் ட்ரிப் போய். நான் அப்பப்போ போயின்னு இருக்குவேன் மேரேஜ் முன்னாடியே. ஆஃப்டர் மேரேஜ் நான் எங்கேயோ போகல. இப்போது வந்து என்ஜாய் பண்ணிங்கிற அப்படியே வேறு லெவல். சொல்ல தரல எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை. சூப்பராக இருந்துச்சு. இப்போது 150 கிலோமீட்டர்ஸ் நம்ம வீட்டிலேருந்து கரெக்டாக இங்கே எந்த ஊரில் இருக்கான்னு தெரில, பட் 150 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன டைமுன்னா கிட்டத்தட்ட 2:30 ஆக போகுது. ஆயிடுச்சு. இன்னும் 170 கிலோமீட்டர்ஸ் தான் காமிக்குது நம்ம டெஸ்டினேஷனு. போயிடுவேன் சீக்கிரம், இன்னும் ஒரு 2 ஹவரில் போயிடுவேன். ரொம்ப ஸ்பீடாக போகல, ஒன்றுமே ரொம்ப ரிஸ்கெல்லாம் எடுத்துன்னு போகல. ஸ்லோவாக தான் போயின்னு இருக்கேன். காலியாக இருக்குது, ரொம்ப டிராஃபிக்கோ இல்லை, ரொம்ப வெயில்னு சொல்ல முடியாது. மீடியமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கிளைமேட்டும் நல்லா இருக்குது, ரொம்ப வெயிலெல்லாம் இல்லை. ஆனால் நினச்சேன் தீஞ்சிடுவோமோ, வெயில் பயங்கரமாக இருக்குதுன்னு வேறு மோனா சொல்லி நினச்சினே. இல்லை, எல்லாம் நல்லா தான் இருக்குது. பாவம் இன்னும் மோனாக்கு தெரியாது நான் போயின்னுக்கிறேன்ட்டு மெசேஜ் பண்ணிச்சு. இந்த மாதிரி தம்ப்நெயில் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் தான் தம்ப்நெயில் பண்ணி கொடுக்குறேன். தம்ப்நெயில் பண்ணி கொடுத்தா இப்போ தான் கிளம்புவேன் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம என்ஜாய் பண்ணியிருக்கிறேன். சரி, இப்போ டேரெக்டாக நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து சென்னை தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சென்னைக்கு போய்ட்டு நான் உங்களை சந்திக்கிறேன். எந்த ரோடுன்னே தெரில, பட் 150 கிலோமீட்டர்ஸே நல்லா ஷேடு இருக்குதுன்னு சொல்லிட்டு நிற்க வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆச்சு, இப்போது கிளம்பிடுவேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். பறக்கலாமா? வந்துட்டோம், நம்ம வீட்டுக்கிட்டே வந்துட்டோம். என் கண் பாருங்கள், அது டயர்டு ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் பண்ண முடியாது. ஃபுல் பிளாக் ஆகிட்டு இருக்குது. இப்போ உள்ளே போகலாம். எங்கள் ஏரியாக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். கண்டுபிடிக்கூடாது, இவ்வளோ நேரம் தூங்கின்னு இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ 5:30. இப்போது பார்ப்போம் என்ன ஆகுது. உமா சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பார்த்தேன். என்னடா யாரோ ஹெல்மெட் போட்டு வராங்களே அப்படின்னு சொல்லி பாக்குறேன். வாங்க வாங்க வாங்க. நான் இதுவாக்கும் அப்படின்னு நினைச்சேன். யாரு இது அப்படின்னு இப்பதான் தூங்கி எழுந்துட்டு வந்துனா, அதனால ஒண்ணுமே கணக்கு. வாங்க உட்காருங்க. எனக்கு தெரியாதா? யாருக்கும் தெரியாது மாமா. போட்டுருங்க. பைக்ல வந்துட்டேன். எனக்கு காலையில இருந்தே தோணுச்சு. என்ன தோணுச்சு? நேத்து என்ன கேட்டாரு. நான் நேத்து கேட்டேன் எத்தனை மணிக்கு வருவேன் வீட்டுக்கு. எப்படிமா சர்ப்ரைஸ் ஆனீங்களா? ஆமா சர்ப்ரைஸ். நானே திடீர் தூங்கி நின்றேனா, யாரோ வந்து ஜான் சத்தம் கேக்குது. ஆனா வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி. சரி வேற யாரோ பசங்க நம்ம யாரோ. ஆனா இவங்க ஃப்ரெண்டுன்னும் போது எங்க அம்மா அப்படி டமான்னு ஏஞ்சி உட்காந்துட்டாங்க. அறத்துக்குள்ளே உட்காந்து யார் அது ஃப்ரெண்டு வந்துக்கிறாங்க கேக்குறாங்க. தெரியாத ஃப்ரெண்ட் இவளே திருத்துன்னு முடிக்கிறா, ஏஞ்சிக்க மாட்டேன்றா. எனக்கு முடியல.
டாடி எங்க? எஸ் டாடி நீ சர்ப்ரைஸ் ஆனியா? நான் பயங்கரமா சர்ப்ரைஸ் ஆனேன். நான் பாட்டு நான் கம்முன்னு உட்காந்துட்டு இருந்தேன். முடியாது பாப்பா, நான் வரல இந்த விளையாட்டுக்கு, நீயே ஓட்டிக்கின்னு போ, எனக்கு எதுக்கு இந்த வேலை. இங்க வாங்கலாம் ஒரு நிமிஷம். அப்படியே தூக்கி விடு. என்ன பண்ணுங்க பண்ண சொல்லிச்சு, நான் பண்ண முடியாதுப்பா நீயே பண்ணிக்கான்ட்டேன். நாங்க தான் வாங்கிட்டு வந்தோம் பெங்களூர்ல இருந்து. பெங்களூர்ல இருந்து நாங்க தான் வாங்கிட்டு வந்தோம், எல்லாரும் பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு. நைட்டு சம்பவம் பண்ணலாம் வாங்க. எப்படி பயமுத்துறோம் பாருங்க. இவ்வளவு நேரம் இதுதான் நோண்டி. நான் போக மாட்டேன், நீ போ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சக்ஸஸ்ஃபுல்லா வந்து இந்த மேடம் என் பொண்டாட்டிக்கிட்ட நான் வந்து சேர்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். வந்து ரீச் ஆயிட்டேன், பார்த்துருப்பீங்க. தூக்க கலக்கத்திலே வந்து பார்த்துட்டு ஓ மை காட் அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. உள்ள வரும்போது வந்து மாமா ஷாக் ஆயிட்டாரு. மாமா ஏதோ மாமா ஐ மாப்பிள்ள அவரு ஏதோ ஹெல்மெட் போட்டுன்னு வர்றத பார்த்துட்டு ஏதோ ஸ்விக்கியோ இல்ல ஏதோ ஆர்டர் போட்டிருக்காங்க போல, டெலிவரி பாய் வராங்கன்னு நினைச்சுக்கிறாங்க. அப்புறமா நான் வந்து லைட்டா டெலிவரி மாமா அப்படின்னு பண்ணாயிடுச்சு. அவங்க அம்மாவும் தூங்கி இருந்தாங்க. எங்க அம்மா நெஞ்சு பிடிச்சிட்டே வந்து எட்டி பார்த்தாங்க. யாரு அவரு எல்லாம் ஷாக்கு, மௌலியா ஷாக்கு. குளிச்சிருந்தான் பையன் வந்துட்டு மாமா அப்படின்னா செம்ம ரெஸ்பான்ஸ். இதுதான் நான் இதுதான் எதிர்பார்த்தேன். போனா எப்படி இருக்கும். நான் முடிச்சிருந்தேன்னா வேற மாதிரி ரியாக்ட் ஆயிருக்கும். தூக்க கலக்கத்திலே நான் வந்து கிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மெசேஜ் போட்டேன், வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்ட்டு மெசேஜ் வேற. அது ஏன்னா டெஸ்ட் பண்ணிக்கிறது, தூங்குறனா இல்லையா ரெஸ்பாண்ட் வருதா இல்லையா. நெட் ஆஃப்ல தான் வச்சு படுத்திருப்பேன். நான் வரும்போது கார் இருக்குல வேற வேலையோ, நான் நினைச்சேன் ஓகே எல்லாம் ஜூட் எடுக்கிறாங்க போல. ஆனா இது போயிருக்காதுன்னு தெரியும் எனக்கு, நல்லா தூங்குற டைம் இதுன்னு எனக்கு தெரியும். சரி இதை வச்சு செய்யலாம் பார்த்தா சர்ப்ரைஸா மாமா இருந்தாரு. சரி எனக்கு தேவையான எல்லாரும் சர்ப்ரைஸ் பண்ணோம், அவ்வளவுதான். பயங்கரமா சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நான் வந்து காலையிலன்னு சொல்ல முடியாது, மத்தியானத்துல இருந்து ஈவினிங் மாங்குன்னு இந்த வெயில ஓட்டின்னு வந்தேன். பாதி தூரம் நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாதி தூரம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒசூர் சோழகிரி வரைக்கும் கிளைமேட் சூப்பரா இருந்துச்சு. நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஒரு இடத்துல இருந்து, நான் உங்களுக்கு சொன்னேன் இல்ல பிரச்சனைலாம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், கிளைமேட் நல்லா இருக்குதுன்னு. வேலூர் ஆம்பூர்னு வேலூர் சைடுல ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதான் நான் வந்து இந்த ரைடிங் கியர்ஸ் வந்து 15 kg அதுவே சரிங்களா. ஆமா 15 kgs அது. தூக்கு ஒரு மாதிரி இருக்கும் எனக்கு. அதுல ஊத்துது அப்படியே உள்ள எடப்பாடுன்னு கொஞ்சம் ட்ரெயின் ஆயிடுச்சு எனக்கு. அங்கங்க நிக்க வைக்கிறேன், கண்ணுல தண்ணி அடிக்கிறேன். நான் வந்து எப்படி எடுத்திருந்தேன்னா பாம்பு வைக்கிற மாதிரி அங்கங்க தண்ணி பாட்டில் வச்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்க ரெண்டு ஏன்னா ஒன்னு வந்து பேக் உள்ள இருந்துச்சு, நான் லாக் பண்ணிட்டு இருந்தேன், கயிறெல்லாம் போட்டு சேஃப்டியா லாக் பண்ணிட்டு இருந்தேன். அங்கங்க நிக்க வச்சு ஒரு 3 பிரேக் எடுத்துருப்பேன். 3 பிரேக் நிக்க வச்சு 3 பிரேக்னா ஒரு 10 minutes. பட் பரவாயில்ல, ஆஃப்டர்நூன் கிளம்பி இவ்வளவு சீக்கிரமா பொழுது விடுது. ஐ மீன் பொழுது விடுதா சாயங்காலம் ஆகிறதுக்குள்ள ஈவினிங் ஆகக்கூடாது, வெளிச்சத்திலே போயிடணும்னு சொல்லிட்டு தான் டார்கெட் பண்ணுவோம். கரெக்டாக வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு அங்கே அட்டண்டன்ஸை போட்டு டீயை குடிச்சிட்டு இந்த மேடமை பிக்கப் பண்ணின்னு இப்போ நம்ம ஹோட்டல் ரூமுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 days நான் இங்கே தான் இருப்பேன். ஏன்னா ஃப்ரைடே சாட்டர்டே தான் எனக்கு வீக் ஆஃப். சண்டே நான் வேலை பண்ணுவேன். சண்டே இங்கே வேலை பண்ணிட்டு சண்டே ஈவினிங் நான் கிளம்பிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் ஹோட்டல் ரூம்னா உங்களுக்கே தெரியும், இப்போதைக்கு நம்ம வீட்டில் வந்துட்டு ஒன் ஃபேஸ் தான், உள்ள போட்டா ஏசி வெளில போடக்கூடாது. அந்த மாதிரி இங்கே ஏசி இல்லாமல் இருக்க முடியாது, யாருமே இருக்க முடியாது. அது இவரெல்லாம் அவள் தான், அதனால டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவங்களும் வேலைங்கள் இருக்கோம், எனக்கு போயிட்டு வந்துருப்பாங்க, எல்லாமே இருக்குது. நான் சண்டே வேலை பண்ணுவேன். நான் ஆறாமல் இங்கே வந்து வேலை பண்ணிட்டு ஈவினிங் லாக் அவுட் பண்ணிட்டு போயிடுவேன் நான். ஸோ அதனால வந்து பிரச்சனை இல்லை. 2 days வந்துட்டு ஃபன் பண்ண போகிறோம். ஈவினிங் ஒரு பிளான் போட்டுக்கிறோம், போகிறோமா இல்லைன்னு தெரில. ஆனால் ஏதா 2 days வந்து ஃபன் கேரண்டி ஃப்ரெண்ட்ஸ். ஃபண்டா இல்லை, வேறு லெவல் என்ஜாய்மெண்ட்டு தான். சரி ஃப்ரெண்ட்ஸ், ஓகே சக்ஸஸ்ஃபுல்லாக நான் வந்து சென்னைக்கு வந்து ரீச் ஆயாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா இந்த ட்ராவல் வீடியோ, பைக் வீடியோலாம் நீங்கள் ஃபர்ஸ்ட் பயடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். பைக்கில் வந்துக்கிறேன். ஆமாம், நிறைய பேர் வந்து மேலே கன்சர்ன் இருக்கும், யாப்பா பைக்கில் போகிறீங்க எல்லாம். ஆல்மோஸ்ட் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க சொல்கிறதுக்கு. என்னன்னா நான் நிறைய பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி லாங் ட்ரைவெல்லாம். அந்த மேரேஜ் பிஃபோர்லேருந்து எனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால தான் வீட்டில் எனக்கு எதுவும் சொல்ல மம்மி டாடி
போப்பான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா என் மேலே ஒரு கான்ஃபிடென்ஸ். நானும் வந்து ரொம்ப இது ரேஷெல்லாம் ட்ரைவ் பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். லாங் ட்ரைவ்ன்றது நார்மலாக ஒரு ஸ்லோவா வைப் பண்ணினே வரணும். நான் ரேஷ் டிரைவர் அந்த மாதிரி இந்த ரேசர் மாதிரிலாம் ரேசர். நம்ம டிராவலர் டிஃபரன்ஸ் இருக்குது. ரேசருக்கோ டிராவலருக்கோ டிஃபரன்ஸ் இருக்குது. ஐ எம் டிராவலர். நான் அதே ஸ்லோவாக 50-60 மேக்ஸ் டு மேக்ஸ் 85 தான். ஏன்னா வண்டி மைலேஜாக கொடுக்குறோம். எனக்கு ரொம்ப ஆச்சுன்னு வந்தாலும் டயர்ட் ஆகிடுவோம். ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ 100க்குள்ளே நம்ம மெயின்டைன் பண்ணால் நமக்கு வந்து எனர்ஜி ட்ரெயின் ஆகாது. ப்ளஸ் வண்டியும் நல்லா மைலேஜ் இருக்கும். நம்ப மாட்டீங்க, வண்டி நான் ஒரு 1500 rupeesல வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் 1500 rupeesல கரெக்டாக நம்ம வீட்டிலேருந்து மாமா வீட்டுக்கு வந்து 350 kilometers கரெக்டாக நான் 0 போட்டுன்னு தான் வந்தேன். ரீடிங்கு எவ்வளோ வருது பார்க்கலான்ட்டுன்னு கரெக்டாக 350 kilometersல வந்துட்டேன். காரில் வந்திருந்தா எனக்கு 6000 ரூபாய் இருக்கும். பைக்கில் வந்ததுனால. ஆனால் அப்படியே திருப்பி வர மாட்டேன். அந்த மாதிரி ஏதோ இன்னைக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரணும்னு இருந்துச்சு. நான் வரணும்னு ஆசைப்பட்ட பைக்கில் வந்துட்டேன். அதுவே ரிப்பீட் பாவனா தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பண்ண மாட்டேன். கன்வீனியன்ட்டா இருந்தால் தான் நான் வந்து பைக் எடுப்பேன். அதுவும் இந்த மேடம் எல்லாம் என் கூட இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக எடுக்கவே மாட்டேன். சேஃப்டி இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் டங்கு பிரஸ் பண்ணுங்க. அதே மாதிரி எங்க இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பை.